பிரபல தேவ பிள்ளைகளை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட மீண்டும் ஆண்டவர் நமக்கு நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை துதிப்பீங்க, சோஸ்தரிப்பீங்க என்று கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இந்த காலத்தை நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொள்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 121 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்னு சொன்னா பரலோகத்துல வந்து ஏதோ வானத்தை பூமி உண்டாக்கினவருக்கு எனக்கு வரப்போகுது. இப்போ வானத்தை பூமி உண்டாக்கினவர் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருந்து எல்லாமே இருக்குது. அவருக்கு இருந்து வருகிற காலமே எனக்கு எப்படி இருக்கும்? நன்றாகவே இருக்கும். வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி நினைக்கிறோம்னு சொன்னா, ஐயோ இந்த சோதனை வந்து எனக்கு ரொம்ப என்னது, இதை கொண்டு அவமானத்துல விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சில வருத்தப்படுவோம். சில நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்தியை பாத்தீங்கன்னா உலகத்திலேயே என்ன பெரிய போர் நடக்கும், அல்லது அங்கிருந்து மீட்கிறவங்க என்ன செய்வாங்க, அங்கிருந்து போயிடுவாங்க. ரொம்ப சில நேரத்துல நம்முடைய பாதுகாப்பு நீங்கிடும். சில நேரங்கள நம்ம நேசித்தவர்கள் மறித்து போயிடுவாங்க, நம்ம விட்டு பிரிஞ்சிருவாங்க. சிலர் நம்ம நேசித்த நண்பர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சிருவாங்க. நீதான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கூட இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இதுக்கு மத்தியில இதெல்லாம் நம்ம வந்து அதோடு கூட நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் என்னது, தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்யறாரா, ரொம்ப ஆறுதலாக இருக்கிற தேவன் தான் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை அலை மோதி வீசும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அலைகள் வீசும் பொழுது நாங்கள் எப்படி இருந்து தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி மனவேதனையோடு இருக்கும் பொழுது, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காது இருக்கும் பொழுது, அவருடைய படிப்பு காரியங்களிலே அவர்கள் முன்னேறி செல்லாது இருக்கும் பொழுது, உடைய வேலைகளிலே நிறைய பிரச்சனை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து பின்வாங்கி போவதற்கு நிறைய காரியங்களை நம்ம சுற்றி இருக்கின்றன. ஆனா அந்த காரியங்கள்லாம் நம்ம உற்று பார்க்கறதை காட்டிலும் நம்ம பார்க்க வேண்டியது இடம் என்ன அப்படின்னுச்சுன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுத்து வானத்தில் பூமியை உண்டாக்கினதற்கு எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நோக்கி பார்க்கலாம். இங்க 2 ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆராய்ச்சி செய்வதற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. இப்படி ஆராய்ச்சி செய்வதற்கு போகிற நேரத்துல ரொம்ப ஞானத்தோட அவங்க காரியங்களை செய்து போறாங்க. நம்ம திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகள், போறதுக்கான ஒரு அறிகுறிகள் எல்லாம் அவங்க வந்து வச்சு தங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. அவங்க பாதி தூரம் போகும்போது கூட திடீர்னு என்னச்சுன்னா புயல் காற்று வீச ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியல, காற்று ஒரு மரம் 2 மரம் இருந்து காற்று வீசும்போது எப்படி இருக்கும், அது ஒரு காடுல வீசுது அப்படின்னு சொன்னா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அவங்க இது அவங்களால என்ன செய்ய தாங்கிக்க முடியல. அங்க இருந்து ஒரு சின்ன குகைக்குள்ள என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க, தங்களை பாதுகாத்துக் கொள்றாங்க. அப்படி அவங்க பாதுகாத்து அங்க உள்ள இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த புயல் காற்றுல அநேக மரங்கள் அங்கங்கே சார்ந்துச்சு. அப்புறம் புயல் நின்ன பிறகு அப்படியே அவங்க மெதுவா வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னு சொன்னா, அவங்க சில அறிகுறிகள் வச்சதுனால, ஓகே இந்த 4 மரம் தொடர்ந்து இருக்குல்ல, அது நம்ம டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க போல. அந்த எல்லா மரமும் விழுந்து கிடந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்க மார்க் பண்ண சிக்னலும் அவங்களுக்கு இல்லை. அவங்க யோசித்து பார்த்து அது அவ்வளவுதான், இனி நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லி 2 பேர்ல ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல கவலைப்படாத, இப்ப வந்து ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், நைட்டு வரப்போகுது. நைட்டுல வந்து என்ன வரும், நட்சத்திரம் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும், நிலா வரும், நட்சத்திரம் எல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யணும், வெளிச்சம் தரும். அப்படி வெளிச்சம் தரும்போது என்ன செய்யலாம், நம்ம போக முடிஞ்சிடும், நமக்கு தேவன் அந்த ஒத்தாசை தருவாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் சொல்லி என்ன செய்யறதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்குல்ல, திடீர்னு புயல் வரும். அப்படி வந்து எல்லாமே நம்ம நினைச்சது எல்லாமே என்ன தலைகீழாக மாறி இருக்கும். அதனால நீங்க செய்றீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, நடந்ததே வேற மாதிரி இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா, நமக்கு ஒத்தாசை பண்றதுக்கு ஒருத்தர் கூடவே இருக்க. நீங்க அவரை நோக்கி பாருங்க. அவர் விடிவெள்ளி, அவர் என்னது, விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம். அவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, எல்லா வழியிலும் பாதைகளை காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர் வானத்தையும் படிச்சிருக்காங்க, பூமியும் படிச்சிருக்காங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா காரியமும் அவருக்கு தெரியும்.
வானத்துல அவர் இருக்கிறார், அவர் இருக்கிற காரியங்களும் அவருக்கு நல்லா தெரியும். ஆகாய விரிவை உண்டாக்கினதும் அவர் தான். சூரியனை பார்த்து நின்னுன்னு சொன்னாரு, சந்திரன் இப்படி வேலை செய்ய இரவு பார்க்க எல்லாத்தையும் படிச்சவங்க தானே. அவங்கள நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க கஷ்டமா ஏன் கஷ்டமா அவருக்கு இப்ப அவருக்கு என்னது ஒரு சின்ன ஒரு தூசி மாதிரிதான் இருக்கும். அதை போக்குறதுக்கு அவர் வல்லவராக. கடல் அப்படியே ஒரு பக்கமா நிறுத்தியவர், வெட்டாந்தரையாக மாற்றினவர், வல்லவர் அவர். அவரை நீங்க நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் என்னுடைய தேவைகளுக்காக. நான் பார்க்கிற இடம் அது ஒரே ஒரு இடம் தான். அந்த இடத்த நான் நோக்கி பார்த்தேன்னு சொன்னா அது எனக்கு ஏற்ற வழியில என்ன செய்யும், எல்லா காரியத்தையும் அது எனக்கு செய்து தரதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு. ஏன்னு சொன்னா இவ்வளவு நாட்களாக தேவன் எனக்கு அவ்வளவு அவ்வாறாக தெரிவு செய்திருக்கேன். இதே கஷ்டமான நேரத்துல, இதே மனசோர்வான நேரத்துல, இதே வியாதியின் நேரத்துல, இதே குடும்ப பிரச்சனையின் நேரத்துல, கஷ்டங்களின் நேரத்துல நம்ம நோக்கி பார்க்கிற ஒரே யாரு எது அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாத அல்லது நம்மை பார்த்து கேலி செய்யாதபடிக்கு நம்மை ஆர்வத்தோடு, அன்போடு, நேசத்தோடு, கருணையோடு பார்க்கிற ஒரு தெய்வம் தான் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்யுது, அவரை நோக்கி பாருங்க. தாவீது பக்தன் ஒரு ராஜா. ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் அவருக்கு. அவரு கூப்பிட்டா எத்தனை சேவர்கள் அல்லது வேலைக்காரர்கள் வருவாங்க அவருடைய தேவைகளுக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் இன்னைக்கு வேண்டாம், எனக்கு வேற மாதிரி தாங்கன்னு சொன்னா உடனே தரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த ஆகாரம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேற ஆகாரம் தாங்க அப்படின்னு சொன்னா தருவதற்கு ஆட்கள் இருக்கு. நான் இப்பவே குதிரையில ஏறி போகணும்னு சொன்னா வழிநடத்த ஆட்கள் இருந்துச்சு. நான் இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு போகணும், குதிரையும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், என்ன ரதத்துல கூட்டு போங்க அப்படின்னு சொன்னா கூட்டு போறதுக்கு ஆட்கள் இருந்துச்சு. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, எனக்கு ஒத்தாசை கருதுமையாக என் கண்ணில் ஆண்டவரையே நான் நோக்கி பார்ப்பேன். எனக்கு எவ்வளவு காரியங்கள் வேணும், என்னால எவ்வளவு வெற்றி பெற்றாலும் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த மாதிரியான தெய்வம் நமக்கு இருக்கிறார். நீங்களும் நானும் ஏமாற்றோம். அவருடைய பாதத்துல நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்த்தோம்னு சொன்னா அவருடைய விடிவெள்ளி நட்சத்திரமாக நம்முடைய பாதைகள் ஒருவேளை இருளாக இருந்தாலும் நம்ம காணாத ஆட்டை போல தெரிந்தாலும் நமக்கு பாதை காட்டுவதாக நம்ம அப்படியே எப்படி அந்த ஆட்டை தூக்கிடுவாங்களோ. படம் பார்த்துருக்கீங்களா, பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அழகா தூக்கி வச்சிருப்பாங்க கையில். அந்த மாதிரி அவர் நம்ம தூக்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கார். அவரை நோக்கி பாருங்க. நம்மளை நோக்க மனுஷர்களை பார்த்தா என்ன செஞ்சுருவாங்க, நம்மை கை விட்டுருவாங்க. ஏற்ற நேரத்துல இவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்ம கை விட்டுருவாங்க. நீங்க நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தோம்னு சொன்னா கைவிடாத தெய்வம் எல்லா சூழ்நிலையும் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக, உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் அவர் தான். அவரை நீங்க நேசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க அவர் கருத்துல இருப்பீங்கன்னு சொன்னா தாவீது பக்தன் பாடினது போல இந்த நீங்க பாருங்க, எனக்கு ஒருத்தான் செய்யுங்க பரதிகள் நோக்கி அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து அவரை நேராக நோக்கி பார்க்கணும்னு சொன்னா அவர் உங்களை ஆசிரியர் செய்வீங்களா? என் இக்கட்டு நேரத்தில் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்ததற்காக உனக்கு நன்றி செலுத்துவோம் சாமி. அநேக இக்கட்டு வேலைகளிலே என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர் சாமி. நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யாராவது மனவேதனையோடு நான் என்னுடைய பிரச்சனைகள், சோர்வுகள், பிரிவுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவரை நோக்கி அபயம் விடுவாங்கன்னு சொன்னா, உண்மை நோக்கி கண்ணீரோடு நிற்பாங்கன்னு சொன்னா அதுவே அவரை நேசித்து அவருடைய காரியங்களில் வாய்க்கப்பட வேண்டுமாய் சொன்னார்கள் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீர் விடுதலை நட்சத்திரமாய் இந்த பாதைகளை சபைப்படுத்தி இவரின் தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளுக்காக செபிக்கிறோம். ஏற்ற வழியிலே நல்ல சுக பிரசவங்களை அவர் காண செய்ய அவரை கர்ப்பத்தில் கணிக்காக வைத்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தை அவளை நிரப்பியாக கற்பம் தரித்தே நிற்கிறது செய்த சாமி. அந்நாளை கடாட்சித்த தேவனானது கண்ணீரோடு பார்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசிரத்தை நீ தர வேண்டுமா கொண்டாடுகிறோம். அவருடைய தேர்வுகள் நடந்து கொண்டு வரப்படுகிறது கர்த்தாவே. எனவே அநேக பிள்ளைகள் பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுத காத்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளோட பிள்ளை தரம் இருக்கட்டும், அவங்களுக்கு ஞானத்தின் முக்கியம் தாங்க. நல்ல முறையில் தேர்வுகளை எழுதியாகவே நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல ஒரு காரியங்களை அவங்க மேற்கொள்ள இந்த நாட்களே அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசு வழியை ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.